வணக்கம் நேர்களே. நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே நமது நோக்கம். நீங்களும் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் இன்று ஆரோக்கியமான செய்தியை என்ன பார்க்க போகிறோம் என்றால் இரத்த சோகை. இரத்த சோகை என்பது ஒரு நோயா? கண்டிப்பாக அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய மிக ஒரு முக்கியமான நோய் இந்த இரத்த சோகை. யாரும் இவற்றை பற்றி கவனம் செலுத்துவதில்லை. இரத்த சோகை என்பது என்னவென்றால், நமது ஹீமோகுளோபின் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகும் போது இந்த இரத்த சோகை என்ற நோய் ஏற்படுகிறது. இரத்த சிவப்பணுக்கள் RBC அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் பிளட் கவுண்ட். இந்த கவுண்ட் கம்மியாகிறப்ப, ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாகிறப்ப இந்த இரத்த சோகை என்ற நோய் அனைவருக்கும் வருகிறது. இந்த இரத்த சோகை என்ற நோய் வருவதால் நமக்கு என்ன பாதிப்பு என்றால், நாம் சோர்வாகவே எப்போதும் சோர்வாக உணர்வோம். அடிக்கடி நமக்கு தலைவலி வரும், தலை சுத்தல் வரும், ரொம்ப தூரம் நடந்து போனால் மூச்சு வாங்கும் அதிகமாக. இதனால் இரத்த சோகை இருந்தாலே ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு தன்மையே இருக்கும். சோகை பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில். இதுதான் இரத்த சோகை. இரத்த சோகை நமக்கு இல்லாமல் பார்த்து கொண்டால் நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். இவற்றை தடுப்பதற்கு என்ன வழி என்றால், கண்டிப்பாக இரத்த சோகை என்ற நோய் வராமல் இருப்பதற்கு இரும்பு சத்துள்ள அதிகமான உணவுகளை நாம் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது உணவில் அன்றாடம் அது ஒரு பொருளாவது இருக்க வேண்டும். என்னென்ன பொருளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது? இரும்பு சத்து உள்ள பொருட்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் இந்த இரத்த சோகை வராது. இரும்பு சத்து எதில் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பப்பாளியில் இரும்பு சத்து இருக்கிறது. பேரிச்சம்பழத்தில் மிக அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறது. அருகம்புல், கேரட், பீட்ரூட் இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறது. வெல்லம், சீனியை விட்டு ஒழியுங்கள். வெள்ளை சர்க்கரை, சுகரை தூக்கி குப்பையில் போடுங்கள். வெல்லம் பயன்படுத்துங்கள், அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. அனைத்து கீரை வகைகளிலும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. நான் சொன்ன இந்த பொருள்களை எல்லாம் தினந்தோறும் இவற்றில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் உண்ண வேண்டும். அவற்றின் மூலம் நாம் இந்த இரத்த சோகை என்ற நோயிலிருந்து வெளிவரலாம். குழந்தைகளை இரத்த சோகை இல்லாமல், இரத்த சோகை நோய் வராமல் காக்க வேண்டும். இரத்த சோகை நோய் இருந்தாலே நமது கண்முடிகளில் படலம், தோல் எல்லாம் வெளிரிய தோற்றமாக இருப்பது, இவற்றுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இந்த இரத்த சோகை. எனவே இரத்த சோகை என்பது மிக கவனித்து நீக்க வேண்டிய ஒரு முக்கியமான நோய். இரத்த சோகை வராமல் அனைவரும் வாழ வேண்டும். இரும்பு சத்துள்ள பொருட்களை தினந்தோறும் பயன்படுத்துங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.